Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. Get ready with me in the car. So yes, இந்த மாதிரியான ஒரு வீடியோ நான் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம கார்லயே நான் வந்துட்டு இதுவரைக்கும் மேக்கப் பண்ணது கிடையாது. எப்பவுமே வீட்லயே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கெட் ரெடி ஆயிட்டு தான் வருவேன் நானு. ஸோ நார்மலா நம்ம காம்பேக்ட், லிப் பாம், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஓவராலா வந்துட்டு ரெடி ஆகுதுன்றது ரொம்பவே கஷ்டம். Get ready with mommy. சைடில் வந்துட்டு விண்டோ ஷீல்டு போட்டிருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஒரு கார் மிரர் தான் இருக்குது. அதில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ராடக்ட் ரிவ்யூ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. எப்படி நான் வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணுறேன், என்னென்ன வந்துட்டு கஷ்டங்கள்லாம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன் இந்த காரில் நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு, இதில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், விண்டோ ஷீல்டு நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு நம்ம போகிற வரவங்கலாம் சைடில் வந்து பார்த்துட்டே போவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. வீட்டில் நம்ம மேக்கப் பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட், பட் மக்கள் மத்தியில் வந்துட்டு மேக்கப் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ பாரு இவங்க காரில் போகும்போது மேக்கப் போட்டு போகிறாங்க, அந்த மாதிரி எதுவும் நினச்சிடக்கூடாது. அண்ட் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறது வந்து எனக்கு பிடிக்காது. இப்போ நான் வந்துட்டு டேக்கோட லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு விண்டோ ஷீட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப வெயிலாக வேறு இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு 3 o'clock ஷோ போகிறோம். ஸோ எந்த டைம் கிளம்பிருப்போம்னு பார்த்துக்கோங்க. அந்த வெயிலில் வந்துட்டு கொஞ்சம் கடகடன் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் இருந்து கொஞ்சம் நாங்கள் வரும்போது மாடுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது கொண்டுட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ அவங்க வச்சுட்டு வந்திருந்தாரு காரை நிப்பாட்டிட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு கடகடன்ட்டு காம்பேக்ட் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரோடு வந்து நம்மளுக்கு சரி கிடையாது, பயங்கர ஷேக்கியாக இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு மேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் வந்துட்டு மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் வந்து அப்ளை பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பூல் வச்சு நான் வந்துட்டு கோம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்பாட் தான் நான் வந்து வச்சேன் என்னோட ஐப்ரோஸில். என்னால் அதுக்கு மேலே வந்துட்டு போகவே முடியல, கார் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நிறைய வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐப்ரோஸ் எதுவுமே போடல. இப்போ அடுத்ததாக வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 9 ஷேட் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு லைட் ப்ரௌன் ஷேடை வச்சுட்டு என்னோட ஐஷேடோ நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர், ஒரு ஐஷேடோ ப்ரஷ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காம்பேக்ட் ப்ரஷ் மட்டும் நான் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தேன். வேறு எந்த ப்ரஷஸுமே நான் கொண்டுட்டு வரல. இதுவே வந்துட்டு போதுமானதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரௌன் ஷேடை மட்டுமே வச்சுட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து என்னோட ஐஷேடோ வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கார் வந்து மூவிங்கில் தான் இருக்குது. இன்னும் நாங்கள் வந்துட்டு மெயின் ரோட் போகல. இது வந்துட்டு ஃபுல்லாக எங்களோட ஸ்ட்ரீட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த ரூட்ஸில் தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். பயங்கர ஷேக்கியாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட் வீடு இருந்தது. அங்கேருந்து 2 பூ மட்டும் நாங்கள் வந்து பறிச்சுக்கிட்டோம் சாமிக்கு வைக்கலான்ட்டு. வீட்டில் அவ்வளோ பூ இருந்தது, எடுத்துகிட்டு வரது கூட நாங்கள் வந்துட்டு மறந்துட்டோம். அதுக்காக கார் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சேன், பட் என்னால் அப்ளை பண்ண முடியல, கார் வந்து மூவிங்கில் இருந்தது. ஸோ டக்குன்னு லிப்ஸ்டிக் போட்டுக்கலான்ட்டு ஸோ இது வந்துட்டு சுகரோட லிப் க்ரையான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஒன்று வந்து நியூட் ஷேட், இன்னொன்று ஒரு லைக் நியூட் பிங்க் ஷேட், இன்னொன்று வந்துட்டு நியூட் ப்ரௌன் ஷேட், மோவே கலர்ல மாதிரி இருந்தது. என்ன ஷேட் நான் கொண்டுட்டு வந்து எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை. ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் லிங்க்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ லிப்ஸை வந்து லிப் பாம் அப்ளை பண்ணனால ஆல்ரெடி நல்லா மாய்ஸ்சரைஸாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. கார் எந்த அளவுக்கு வந்துட்டு ஜர்க் ஆகுது, எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் வீடியோவில். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இல்லை, பட் நான் ஓரளவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது அண்ட் முன்னாடி வந்துட்டு மிரர் இருந்தது. நான் என்ன மேக்கப் போட்டுட்டு இருக்கேனே எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஏதோ கைக்கு வந்ததுலாம் கொஞ்சம் கடகடன் பண்ணணும். பிகாஸ் 20 minutes தான் எங்களுக்கு ட்ராவல் வீட்டிலேருந்து தேட்டருக்கு. அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிடணும். அண்ட் இன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிக்னலே விழலங்க. ஒரே ஒரு இடத்துல தான் சிக்னல் விழுந்தது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கார் அது ரோடும் ரொம்ப காலியாக இருந்தனால காரும் ரொம்ப சீக்கிரமாகவே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல சிக்னல் நின்றனால நான் வந்துட்டு மெப்ளின் கொலோசரோட இந்த ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் நின்றனால என்னால் வந்துட்டு அப்ளை பண்ண முடிஞ்சது. இல்லைனா அதுவுமே என்னால் அப்ளை பண்ணியிருக்க முடியாது. என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், காரை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க, இல்லைனா வந்துட்டு கண்ணுக்கு மேலே எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டு இருந்தா திரும்ப அதை வந்து உட்காந்து நான் அழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அந்த இடத்துல. நீங்கள் காரில் மேக்கப் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்திருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப டஃப்பாக இருந்தது. வீட்லேயே வந்துட்டு ஒரு 10-15 minutes டைம் எடுத்து நான் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ காரில் மேக்கப் பண்ணுறதுன்றது ரியலி பேட் ஐடியா. பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னால் ரெடியாக முடியாத காரணத்தினால தான் வந்துட்டு காரில் பண்ணலான்ட்டு. ஸோ அதையே வந்துட்டு ஒரு வீடியோவாகவும் ஷூட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஷேக்கிங் வந்து கம்மியாக இருக்கிறனால நான் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் மிஸ் கிளேரோட அந்த ஐப்ரோ கேக் தான். அதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேடு
ஷேட் வச்சு நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஐப்ரோஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இன்னைக்கு ஐப்ரோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வெயில் அடிச்சுட்டே இருக்குது. நான் கண்ணாடிக்கு மேலே வந்து பார்த்துட்டே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ப்ரெசென்டபிளாக போனால் போதும்டா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். அகெயின் வந்து திரும்ப ஐலைனர் எடுத்தேன். ஏன்னா இன்னொரு கல்லில் நான் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அகெயின் கார் கொஞ்சம் ஷேக் ஆனனால எங்கேயாவது சிக்னல்லையாவது நிற்கும்னு நினச்சேன், நிற்கவே இல்லை. அதில் வந்துட்டு ஓகே ஐலைனர் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்ததாக பார்த்துக்கலாம் ஐலைனர் சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஸ்டோன் பிந்தி வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன். அதுதான் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ. ஸோ அது வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஒரு ஜரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. அதனால அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பர்ஃப்யூம் வந்து ஃப்ரம் தி பிராண்ட் பிரியோர் சென்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு கடன்ட்டு கோம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹேர் சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட்டாக கோம் பண்ணி விட்டுருந்தேன். அப்படியே தான் என் ஹேர் இருந்தது. இப்போ தான் நான் வந்துட்டு கோம் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாகவே என்னால் கோம் பண்ண முடிஞ்சுது. பட் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு வரலாம் தான் நினச்சேன். பட் அந்தளவுக்கு கூட எனக்கு டைம் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் தான் நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ காரில் வந்துட்டு கோம் கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாங்க. மற்றபடி வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி பண்ணால் அந்த வேலையை நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ ஒரு சைடு ஐலைனர் வந்து போட்டிருக்கேன், இன்னொரு சைடு போடலை. அதான் நான் வந்துட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எங்கேயாவது சிக்னலில் நிற்கும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். எங்கேயுமே சிக்னலில் நிற்கல. நேராக நாங்கள் வந்துட்டு தியேட்டருக்கே வந்தாச்சு. லைக் பார்க்கிங்கில் இருக்கோம் இப்போ. ஸோ ரொம்ப இருட்டாக இருந்தது. என்னால் ஐலைனர் போடாமல் எப்படி போகிறது, ஒரு கண்ணில் போட்டிருக்கேன் இன்னொரு கண்ணில் போடல. அதனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைட் வச்சுட்டு நான் வந்து ஐலைனர் போடலாம் அப்படின்ட்டு நானுமே எந்தெந்த ஆங்கிளுமே வந்துட்டு லைட்டிங்ஸை வந்து செட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்துட்டு எந்த ஆங்கிளுமே வந்து லைட்டிங் செட் பண்ண முடியல. பிகாஸ் ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு கண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராப்பர் லைட் இருக்கணும். இல்லைனா ஒரு ஷேடு விழுந்துட்டே இருந்ததுன்னா ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே வச்சாலுமே வந்து ஒரு ஷேடு இருந்தது. அட்லாஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டை வந்துட்டு மேலே எடுத்து வச்சுட்டாரு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு ஹேம் ஷீட்டை கொடுத்துட்டாரு லைட்டை. ஸோ அதுக்கப்புறமா தான் என்னால் வந்துட்டு ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ மேக்கப் வந்துட்டு ஓவராலாக எப்படி வந்திருக்குன்னு நிஜமாக தெரியல. பட் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு சும்மா பண்ணதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு எப்பவுமே ப்ரெசென்டபிளாக இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ப்ரெசென்டபிளாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஒரு சிம்பிளான மேக்கப் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மெப்ளினோட கொலோசல் மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஆன் தி கோவில் வந்து பண்ணிக்கலான்ட்டு எங்கேயாவது சிக்னல்லாம் விழும் அப்படின்னு நினச்சோம். பட் ரோடு ரொம்ப காலியாக இருந்தது. எங்கேயுமே வந்து சிக்னல் விழாதனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு என்னோட ஓவரால் மேக்கப். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால இதுவே போதும்டா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஐலான் மூவி வந்திருக்கோம் விஆர் மால்க்கு, இங்கே அண்ணா நகரில் இருக்க விஆர் மால்க்கு. ஸோ எஸ், அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு அலப்பறை நாங்கள் பண்ணுறது. ஸோ ஹேம்ஷிமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணா, மம்மி வந்து காரில் மேக்கப்லாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு ஒரு இதுக்குமே வந்து கமெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தா. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் நான் என்ன விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.